டெல்லியில் சிபிஐ விசாரணை. விஜய் சென்ற விமானத்தின் 1 மணி நேர வாடகை எவ்வளவு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கரூர் சம்பவம் தொடர்பாக த.வே.க. தலைவர் விஜயிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில், அதைவிட பரபரப்பாக அவர் டெல்லி சென்ற தனி விமானத்தின் கட்டணம் குறித்து பேசப்பட்டு வருகிறது. தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வந்த விஜய், கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில், கரூர் கூட்டம் நடைபெற்றும் இடம், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் த.வே.க. நிர்வாகிகள் என பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த வரிசையில் த.வே.க. தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ அதிகாரிகள் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். தொடர்ந்து அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், தற்போது விஜய் டெல்லி சென்ற விமானம் குறித்து அதன் கட்டணம் குறித்தும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அவர் பயணம் செய்த சொகுசு விமானம் ஃப்ளை எஸ்பிஎஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான எம்.எஃப். ரேர் லெகசி 600 வகையை சார்ந்தது. இந்த விமானத்தில் சுமார் 13 பேர் பயணம் செய்யலாம். ஏற்கனவே தமிழகத்தில் பிரச்சார வாகனத்திற்காக சென்றபோதும் விஜய் இதுபோன்ற விமானத்தை பயன்படுத்தினார். ஆனால் இந்த விமானம் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய விமானமாகும். 41,000 அடி உயரத்தில் பறக்கும் அளவுக்கு திறன் கொண்ட இந்த விமானம் 5,500 கிலோமீட்டர் தூரம் வரை தரையிறங்காமல் பயணிக்க முடியும். மேலும் இந்த விமானத்தின் உள்ளேயும் இருக்கை வசதிகள் சாதாரணமாக இல்லாமல் சோஃபா வடிவில் இருக்கும். இந்த சொகுசு விமானத்திற்கு 1 மணி நேர வாடகை ரூ. 2,00,000 முதல் ரூ. 5,00,000 என கூறப்படுகிறது. மேலும் இந்த விமானம் தரையிறங்கும் விமான நிலைய கட்டணத்தையும் விஜய் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜயின் டெல்லி பயணத்திற்கான விமான செலவு வாடகை மட்டும் சுமார் 50 லட்சம் இருக்கும் என பேசப்பட்டு வருகிறது.